முழுவதும் ரத்தம் ஊத்துனது, தலையில ஒரு முள்முடி, கால ஆணி, எல்லாம் உடம்ப பார்க்கும்போது அவரை பார்த்து நேசிக்க கூட முடியலையாம். காரணம் அவர் எல்லாரும் அவரை பார்த்து ஒரு மாதிரியா நினைச்சாங்களாம். காரணம் என்னன்னு தெரியுமா? சிலுவையில் அவர் தொங்கி பாடுபடும் பொழுது மனிதன் பார்க்கவே முடியலையாம். அந்த அளவுக்கு அவர் அடிபட்டவரா, காயப்பட்டவரா, ரத்தம் சிந்தினவரா, கொடுமையை ஏற்றி அனுபவித்தவரா அவர் சிலுவையில தொங்கினார். ஒரு பிள்ளை சேர்த்துல விழுந்துட்டானே, அன்பு மகனேன்னு சொல்லி எந்த தாயும் எந்த தகப்பனும் அரவணைத்து அவனை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். காரணம் அவனுக்குள்ள இருக்கிற சேரு, அவனுக்கு இருக்கிற நாட்டம், அவனுக்கு இருக்கிற பாவம், அதை முதல்ல கழுவணும். அப்பதான் என் பிள்ளையா மாற முடியும், அப்பதான் அவனை சேர்த்து அணைத்துக் கொள்ள முடியும். அப்படிதான் ஆண்டவர் நமக்குள்ள இருந்த பாவத்தை, சாபத்தை, தீமையை, பொல்லாப்பை, இச்சைகளை, கோபங்களை, எரிச்சலை, பகையை, வெறுப்புகளை, மந்திரங்களை, செய்வனை, எத்தனையோ வல்லமையான காரியத்திலிருந்து விடுதலையாக்கலாம். சிலுவையில அவர் மரித்தார். சிலுவையில மரித்ததுக்கு காரணம் சோதனம் ஒன்னை அவர் பக்கமா இழுத்துக்கொள்ள. ஆமென். ஒன்னையே அவர் இழுத்துக்கொள்ள சிலுவையில் அத்தனை பாடுபட்டாரு. நீ உலகத்தை பாரு, கவர்ச்சியை காட்டி இருக்கும். இயேசுவை பாரு, காயப்பட்ட தெய்வம் உன்னை இழுத்துக்கொள்ளதான் அவங்க சிலுவையில் அழிக்கப்பட்டாரு. உலகம் பாவத்தை காட்டி இழுக்கும், இச்சையை காட்டி இழுக்கும், பணத்தை காட்டி இழுக்கும், பொருளை காட்டி இழுக்கும், தீமையை காட்டி இழுக்கும். ஆனா இயேசு தழும்புகளை காட்டி உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர். ஒரு கவர்ச்சி இல்லாதவர் தான். வேதம் சொல்லுகிறது அவர் பூரண அழகு உள்ளவர் தான். ஆனா அவர் மனிதனா இந்த உலகத்தில் அவதரித்து பாடுபடும் பொழுது அவர் யாராலும் அரவணைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர் உடம்பு முழுவதும் காயம், வேதனை, உபத்திரவம். ஆமென், அல்லேலூயா. கவர்ந்தில் இருக்கிற நாயகன் அவர்.